வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அரசு பயணமாக டெல்லி பயணம். 3 நாள் அரசு பயணமாக டெல்லி செல்கிறாருங்க. டெல்லி சென்றவுடன் குடியரசுத் தலைவர் அவர்களையும் துணை குடியரசுத் தலைவர் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சாருங்க. அடுத்தபடியாக டிவிகே ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைகளை சந்திக்கிறார். அப்படியே சோனியா காந்தி அம்மையார் அவர்களையும் சந்தித்தார். ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு சென்று திரு ராஜா அவர்களையும் சந்தித்தார். முடித்தவுடன் 11ஆம் தேதி நிதி ஆயோக் மீட்டிங் நடக்குதுங்க. அவர் நம்ம முதலமைச்சர் அரசு பயணமாக செல்லக்கூடிய முக்கிய காரியங்கள் என்னவென்றால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாருங்க. அடுத்தபடியாக பிரதம மந்திரி அவர்கள் கொடுக்கக்கூடிய விருந்தில் கலந்துக்கிறாருங்க. அப்படியே முகாம்பிகை, கர்நாடகாவில் இருக்கிற முகாம்பிகை அம்மன் கோயில் தரிசனம் செய்கிறாருங்க. நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதம மந்திரி அவர்களின் தலைமையின் கீழ் நடக்குதுங்க. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை எப்படி கொடுப்பது, நிதி பகிர்வை எப்படி வாங்குவது, எப்படி ஒதுக்குவதுன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசு முதலமைச்சருடன் கலந்து இந்த நிதி ஆயோக் பகிர்வை செய்வாங்க. இந்த நிதி ஆயோக்ங்கிறதுங்க முன்னாடி 5 ஆண்டு திட்டம் சொல்லி காங்கிரஸ் பீரியடில் வச்சுருந்தாங்க. அதை மாற்றி தான் நிதி ஆயோக்குன்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க நமது பிஜேபி அரசு. இந்த கூட்டத்தில் அரசு முறையாக நமது விஜய் அவர்கள் கலந்துக்கிறாருங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர். அந்த கூட்டத்தில் பிரதம மந்திரி தலைமையின் கீழ் நடக்குங்க. பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள், நிதின் கட்காரி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்புறம் பிரதம மந்திரி பிரம்மாண்டமான விருந்து. அந்த விருந்து என்னென்னா, இந்திய நாட்டிலேயே தொடர்ச்சியாக அதிக ஆண்டுகள் பிரதம மந்திரி பதவியில் இருந்தவர் நமது முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள் இருந்தாருங்க. 12 ஆண்டுகள் இருந்தாருங்க. அந்த சாதனையை பாரத பிரதம மந்திரி மோடி அவர்கள் முறியடிச்சிருக்காருங்க. இப்போ இந்திய வரலாற்றிலே அதிக நாட்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறவர் யார் என்றால் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள்தான். அதற்காக பிரம்மாண்டமான விருந்து ஒன்றை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஏற்பாட்டு விருந்தில் தமிழ்நாட்டின் சார்பாக முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்குருவாருங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது முடித்தவுடன் சாமி தரிசனமாக கர்நாடகாவில் உள்ள முகாம்பி அம்மன் கோயில் சென்று சாமி தரிசனம் பெற்று 12ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் டெல்லி பயணம். இந்த டெல்லி பயணத்தில்ங்க நிதி ஆயோக் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த நிதி ஆயோக் என்னென்னா, நிதி ஆயோக்கில் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்துக்குருவாங்க. தமிழ்நாட்டு சார்பாக நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்களும் கலந்துக்கிறாருங்க. அப்பொழுது கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் எப்படி நீங்கள் வெற்றியை அடைஞ்சீர்கள், உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன, இருவரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி எப்படி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தீர்கள் அப்படின்னு பல மாநில முதல்வர்கள்லாம், பல மாநில முக்கியஸ்தர்கள்லாம் அங்கே கலந்துக்கிடுவாங்க. அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள்ட்ட இவங்கெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இந்த பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பெற்றீர்கள் அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த அரசுமுறை பயணம் இனிதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை சந்தித்தார். அதை நாம் பார்த்துட்டோம். துணை குடியரசுத் தலைவர் அவர்களையும் சந்திக்கிறாருங்க. காங்கிரஸ் கட்சி
சோனியா அம்மையாரை சந்தித்தார், அதை நாம் பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தாருங்க. அப்படியே கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களான திரு ராஜா அவர்களையும் சந்தித்தாருங்க. இந்த பயணம் முடித்து 12ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். முதல்வர் அவர்களின் டெல்லி பயணம் எவ்வாறு இருக்கிறது, அவருடைய திட்டமிடல் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.